இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சார் வணக்கம். வணக்கம். என் பேரு உதய் குப்தா. ராஜு சார் வீட்டில் ரெண்டுக்கு தங்கி இருக்கிற கோபால் இருக்கார்ல, அவர் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவர் தான் இங்கே ரூம் ரெண்ட்டுக்கு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. ரூம் யாருக்காக பார்க்குறீங்க? எங்களுக்காக தான் பார்க்குறோம். இவங்க என்னோட வைஃப் லேகா. வணக்கம். சாரி, இப்போதைக்கு ரூம் எதுவும் காலியா இல்லை. அப்போ சரி சார், தேங்க்யூ. மனோஜ், ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார். ஒரு ரூம் காலியா இருக்கு, நீங்க வாங்க, அந்த ரூம் நான் காட்டுறேன். வாங்க. நீ என்ன நினைக்கிற? ரூம் பார்க்க நல்லா தான் இருக்கு. நம்மளோட பட்ஜெட்ல இந்த இடம் வருமானு தான் சந்தேகமா இருக்கு. அவங்க கிட்ட நம்ம வேணா பேசி பார்ப்போம். வா. ரூம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்றீங்க. அப்புறம் சார், இந்த வீட்டுக்கு என்ன ரெண்ட் சார்? ரெண்ட் 20,000 ரூபாய் வச்சிருக்கோம். ஆக்சுவலி வீடு ரொம்ப பெருசு எங்களுக்கு, சோ அதனால மேல் போர்ஷனை ரெண்டுக்காக விட்டுருக்கோம். ரெண்டுக்கு உங்களோட பட்ஜெட் என்ன? எங்களோட பட்ஜெட் வெறும் 10,000 மட்டும்தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க நாளைக்கே ஷிஃப்ட் ஆயிடுங்க.
உங்களுக்கு ஒருவேளை செட் ஆகலைன்னா நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். அதெல்லாம் பரவாயில்ல, அவரை பத்தி யோசிக்காதீங்க. எனக்கு ஓகேனா இவருக்கும் ஓகே தான். அப்படிதானங்க? உதய், இந்தாங்க உங்களோட லஞ்ச். தேங்க்யூ. கேளு, நான் நைட்டு சீக்கிரமா வரேன். ஏதாவது நல்லதா பண்ணி வை. சரி. பை. நீங்க தான் இங்க புதுசா வந்திருக்கிற புது கஸ்டமர்ஸா? அண்ணியாரு வணக்கம். ஹலோ. அண்ணே உங்களுக்கும் வணக்கம். யாருடா நீ? அவன் பேர் தான் முன்னா. எங்க கடையில வேலை பார்க்குற பையன். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வந்த வேலையை மட்டும் பாருன்னு. இந்த கடைசாவி எப்படி இன்னொரு வாட்டி வீட்டுக்குள்ள மட்டும் வராத. போ போ. சரிங்க சார். சரி, நான் போயிட்டு வரேன். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நானும் ஆவலோட காத்துட்டு இருக்கேன். இவங்க யார் கூட பேசிட்டு இருக்காங்க? நம்ம போய் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டார்க் ஷேட் வச்சு எப்படி மேக்கப் போடுறதுன்னு. நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே, பை பை. மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாங்க, உள்ள வாங்க. இது உங்க ரூமா? ம். ரொம்ப அழகா இருக்கு. நான் இங்க தான் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ற வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சோஷியல் மீடியாவா? என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணுவீங்க? மேக் ஓவர், பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஆல். நீங்க ரொம்ப டேலண்டடான ஆளு. எல்லாமே யூனிக்கா பண்றீங்க. உங்களை மாதிரி எனக்கும் டேலண்ட் இருந்திருக்கலாம். ரொம்ப அழகா தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களா இருக்கீங்க. உனக்கு என்ன மாதிரி ஆகணும்னா உன்னோட வாழ்க்கையோட கண்ட்ரோலரா நீ இருக்கணும். உன்னோட வாழ்க்கை விதிமுறைய நீ மட்டும்தான் டிசைட் பண்ணணும். உங்க கூட பேசுறதே ரொம்ப நிம்மதியா இருக்கு. உனக்கு ஓகேனா நான் உனக்கு மேக் ஓவர் பண்ணி விடவா? மேக் ஓவரா? எனக்கா? ஆமா, உனக்கு நான் பண்ணிவிட போற மேக் ஓவர்ல உன்னை நீயே ரொம்ப அழகா பாத்துப்ப. இது வரைக்கும் உன்னை யாரும் அப்படி பார்த்திருக்க முடியாது. நிஜமாவா? உன்னோட அளவுக்கு அழகான பொண்ண நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உன்னோட இந்த அழக நான் என்னைக்குமே குறையவே விட மாட்டேன். என் கை பட்ட உடனே நீ எப்படி ஜொலிக்கிற பாரு. அண்ணே
அண்ணா உங்ககிட்ட ஒரு பேக் கொடுக்க சொன்னாரு. லேகா, 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 நான் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கேன். ஏன் திறக்கல நீ? வாவ், அப்படியே அந்த நிலவு மாதிரி ஜொலிக்கிற நீ. உனக்கு ஒன்று தெரியுமா லேகா? உன்னை மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டிக்கு தான் நான் ஏங்கினேன். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உன்னோட புருவங்கள் கூட அப்படியே மேகங்கள் மாதிரி இருக்கு. உன்னோட இந்த அழக நான் என்னைக்குமே குறையவே விட மாட்டேன். உன்னோட இந்த முகம் அப்படியே இந்த நிலவு மாதிரியே இருக்கு. பாத்தியா, என் கை பட்ட உடனே நீ எப்படி ஜொலிக்கிற பாரு. லேகா, ஏதோ நினப்பிலேயே இருக்க. நான் தான் உன் நினப்புல மூழ்கி இருக்கேனா? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. அது நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. உன் வேலையை மறுபடியும் காட்ட ஆரம்பிச்சிட்டியா நீ? போன தடவை அந்த டெனன்ட்டோட என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் நம்மள காரி துப்புறாங்க. இந்த திமிர் பேச்செல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா? இவங்களையாவது அட்லீஸ்ட் விட்டு வைக்க. இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையும் மொத்தமா வாங்கிடுவ போல. இந்த லெக்சர்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. உன் நிலைமை ஞாபகம் இல்ல? கேவலம் 300 ரூபாய்க்காக எங்க அப்பா காலை கழுவிட்டு இருந்தவன் நீ. இப்பதான் ஏதோ ஓனர் ஆயிருக்க. சத்தம் போடாம பேசி கேட்டுற போறாங்க. அப்போ உன் இடத்துலயே நீ இருந்துக்கோ. நான் எப்படின்னு உனக்கே தெரியும். நான் மட்டும் மனசு வச்சேனா உன் மான மரியாதை எல்லாத்தையும் ரோட்டை கொண்டு வந்துருவேன். புரிஞ்சுதா? லேகா, அட வாங்க வாங்க, உட்காருங்க. என்னாச்சு? நீ என்ன பார்க்க வரவே இல்லையே. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாதான், அதனால தான் வர முடியல.
முன்னா சொல்லுங்க சார். டீலருக்கு பேமெண்ட் போடணும், வீட்டுக்கு போய் செக் புக் எடுத்துட்டு வா. ஆ எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. சரிங்க சார். சொல்லுங்க சார். சார் உங்க பேமெண்ட் ஈவினிங்குள்ள வந்துடும். சார் பயப்படாதீங்க, நிச்சயம் வந்துடும், நம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. அண்ணே, என்னடா பாக்குற? இதெல்லாம் நான் போன்லயே நிறைய பாக்குறேனே. என்ன வேணும்? ஒரு வாய்ப்பு. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு வேணுமா? கிடைச்சதா வாய்ப்பு? இதுதான் உன்னோட இடம். அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ, புரிஞ்சுதா? இப்ப சொல்லு, எதுக்கு வந்த? சார் செக் புக் வாங்கிட்டு வர சொன்னாரு. உங்களை மீட் பண்ற வரைக்கும் எனக்கு தெரியாம தான் இருந்தது உண்மையான காதல் என்னன்னு. இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? என்ன? உன்னோட கல்யாண வாழ்க்கை தகர்ந்து போயிடுச்சு. எனக்கு தெரியும். என் பெத்தவங்களோட கட்டாயத்தினால தான் நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உதய் மேல காதல் வந்துடும்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் தொட்டாலே கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்கு. நம்ம விஷயத்த பத்தி நீ அவர்கிட்ட பேசிடலாம்ல. இல்ல இல்ல, அவரு ரொம்ப கோவப்படுவாரு. அப்புறம் உன்னையும் என்னையும் நிச்சயமா பிரிச்சிடுவாரு. இனி உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நான் அப்படியாக என்னைக்குமே விட மாட்டேன். கதவு ஏன் திறந்தே இருக்கு? லேகா, 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 நீ
லேக்கா இங்கேயும் இல்லையே. இந்த நேரத்துல எங்க போயிருப்பா? என்னாச்சு? கைய விடு. லேக்கா எங்கேயும் வர மாட்டா. அவ ஒண்ணு குழந்தை இல்ல. அவளுக்கு என்ன பண்ணணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, இப்ப நான் இருக்கிற டென்ஷனுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. யார மிரட்டி பாக்குற நீ? என்னடா பண்ணுவ? அப்படி என்ன பண்ணிருவ நீ? பண்ணு. தைரியம் இருந்தா பண்ணுடா. பண்ணு. இரு, இந்த கருமத்தை பண்றதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டியா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா உனக்கு? அவகிட்ட என்ன கத்திட்டு இருக்க? என்கிட்ட பேசு. நான் என் பொண்டாட்டி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்? அவ உன்னை எதிர்த்து பேசாததுனாலயா இல்ல அமைதியா அடி வாங்கிட்டு நிக்கிறதுனாலயா? அதனால தானே. ஆம்பளைங்கிற நினைப்பா உனக்கு? நீ ஆம்பளையா இருந்திருந்தா உன் பொண்டாட்டிக்கு என் மேல காதல் வந்திருக்காதுடா. இன்னொரு வார்த்தை. உதய், எப்படி இன்னைக்கு உனக்கு உண்மை தெரிய வந்துருச்சு? என்ன மன்னிச்சிரு உதய். இந்த விஷயத்தை நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தைரியம் வரல. ஆர்த்தி பண்ண தப்புக்காக அவசாரமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எங்களால சந்தோஷமா இருந்த உங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம சண்டை வந்துருச்சு. லேக்காவை போக விடு. லேக்கா எங்கேயும் போக மாட்டா. எங்க ரெண்டு பேரையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. உங்களால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கிக்கோங்க.
என்ன இது ரெண்டு பொம்பளை எப்படி இப்ப ஒருத்தரை காதலிக்க முடியும்? இதெல்லாம் யோசிக்கிறதுனா எப்பயோ நிறுத்திட்டேன். அவளை இன்னும் நல்லா தலை மேல தூக்கி வச்சுக்கோ. இன்னும் நல்லா அதிகாரம் கொடு. இப்ப இருக்கிற காலகட்டம் பொம்பளைங்களுக்கு சாதகமா இருக்கு. எல்லா சட்டத்திட்டமும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் எழுதியிருக்கு. இன்னும் இங்க எத்தனை ஆம்பளைங்க அவங்க பிடியில மாட்டி இருக்காங்கன்னே தெரியல. உனக்கு எப்ப தெரிய வந்துச்சு உன்னோட பொண்டாட்டிய பத்தி? எங்களுக்கு கல்யாணமான ஒரு மாசத்திலே புதுசா ஒரு டெனன்ட் வீட்டுக்கு வந்திருந்தப்போ அப்பயும் ஆர்த்தி இதே தான் பண்ணா. புதுசா கல்யாணம் ஆனவங்களை இங்க தங்க வச்சு அவங்களோட பொண்டாட்டிங்களை இவளோட வலையில விழ வைப்பா. அப்படின்னா எத்தனை பேரு? அது உன்னோட பொண்டாட்டி சேர்த்து 5 பேரு. நீ ஒரு விஷயம் சொல்ல. இந்த மாதிரி ஆளுங்களை கொல்றதுனால நமக்கு தண்டனை கிடைக்குமா என்ன? நான் வேற லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நீயே உன் பொண்டாட்டியை விட்டு போகவே இல்லை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணையா, ஆனா அவ என்ன மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. கடையில எனக்கு இருந்த மொத்த மரியாதையும் போயிடுச்சு. ஒட்டுமொத்த பஜார் முன்னாடி செருப்பு மாலை போட்டு என்ன நடக்க வச்சுட்டா. இன்னைக்கு வரைக்கும் ஊரே என்ன பார்த்து சிரிக்குது. இதே ஊருக்காரங்க பேச்சு கேட்டுதான் என் அப்பா அம்மா இந்த லேக்கா கூட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ரொம்ப அடக்கமான மருமகளா இருப்பான்னு. ஆனா இந்த அடக்கமான மருமக இன்னொரு அடக்கமான மருமகளை காதலிக்கிறா. இந்த நிலைமையிலிருந்து வெளியே வருது இப்ப என் கடமையாயிடுச்சு. நண்பா, நீயும் எனக்கு இதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு. கடமையா? இது உன்னோட கடமையா தாண்டா இருக்கும். நான் இந்த மாதிரி மறைஞ்சு வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல. என் வாழ்க்கையை நாசம் பண்ணது என் பொண்டாட்டியா இருந்தாலும் நான் கண்டிப்பா விட மாட்டேன். பாக்குறேன் அவ என்ன பண்ணிடுவான்னு. நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல. என்னோட கனவு, என்னோட காதல், என்னோட நம்பிக்கை எல்லாமே ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் தூத்துல உடைச்சிட்டேன். நான் முடிவு எடுத்துட்டேன். இனி என்னால உன் கூட இருக்க முடியாது. இப்பவே நான் உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லா வித அசிங்கத்தையும் நான் அவர்கிட்ட சொல்றேன். உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகவும் சொல்றேன். அப்படி பண்றதா சரியா இருக்கும். உதய், நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் உதய், அப்படி பண்ணாதீங்க. எனக்கே தெரியாம இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க பேசுற பேச்சுல நான் மயங்கிட்டேன். ப்ளீஸ் உதய், இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒத்துக்கிறேன், இது ஏன் மேலதான் தப்பு. உதய், நாம இந்த வீட்டை விட்டு போயிடலாம். ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ப்ளீஸ். லேக்கா, ஆர்த்தி, நான் இனிமே உங்களை பார்க்கவே முடியாது போல இருக்கு. நாங்க இந்த வீட்டை விட்டே போறோம். இங்க பாரு லேக்கா, உண்மையான காதல் வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். நீ இப்ப அவசரப்பட்டு இந்த வீட்டை விட்டு நீ போனா நிரந்தரமா அந்த காதலை விட்டு போன மாதிரி இருக்கும். நானும் உங்களை விட விருப்பப்படல ஆர்த்தி. இப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆர்த்தி? எனக்கு வேற வழி தெரியல. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நம்ம வழியில இருக்கிற அந்த 2 முள்ளையும் நம்ம தூக்கி போடணும். எப்படி? இல்ல, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. உண்மையான காதல் வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும். நீ ஒன்னும் பயப்படாத. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு.
நீங்க இப்படி வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியல. இந்தாங்க குடிங்க, கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். இங்க பாரு லேக்கா, நான் நிறைய குடிச்சிட்டேன். வேணாம், விட்டுரு. இல்லைங்க, இந்தாங்க, இதை நீங்க குடிங்களேன், உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். நான் தான் சொல்றேன்ல எனக்கு வேணான்னு. எனக்காக குடிங்க, சொன்னா கேளுங்க. மனோஜ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீ சாப்பிடலையா இன்னும்? நான் அப்பவே சாப்பிட்டேன். உதய், இந்தாங்க குடிங்க, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். போதும், ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க, ஒரு கிளாஸ் குடிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஆகுது எனக்கு? என் தலையன் சுத்துது. என்னாச்சு? உதய்க்கு ஃபுல் பாட்டிலும் ஊத்தி கொடுத்துட்டேன். நைஸ். மனோஜும் தூக்க மாத்திரை போட்டதுனால நல்லா தூங்கிட்டான். அப்படின்னா இப்போ வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனா மனோஜ் கிட்ட இருந்து அவனோட முடிவு தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஒருவேளை ஏதாவது ஒரு மனுஷன் அவனோட திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இல்லைன்னா, ஒருவேளை அவன் துணைவி கூட அவனால ஒரு நாள் சந்தோஷமா வாழ முடியலனா, எல்லாத்துக்கும் முன்னாடி அவனுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொடுத்த வாக்குறுதி மட்டும்தான். அதையும் தாண்டி அவங்களால அவங்க துணையோட சேர்ந்து அவங்களால உண்மையா இருக்க முடியல அப்படின்னா, அந்த திருமண பந்தத்துல அவங்க சேர்ந்து இருக்கிறதும் அப்படி இல்லாம அவங்க துணையோட வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கிறதுல எந்த அதிகாரமும் இல்ல. ஆர்த்திக்கும் லேக்காக்கும் இருக்கிற தகாத உறவு அவங்க காதல் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இப்போ பேராசையா மாறிடுச்சு. ஒருத்தருடைய பேராசை எதிர யாரு இருக்காங்கன்னு கூட பார்க்காம அவங்கள உடைச்சு எரிஞ்சிட்டு போகும். அது அந்த உறவையே மொத்தமா கொலைச்சிரும். அவங்க 2 பேரோட பேராசை அதே மாதிரி எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. யாரெல்லாம் அவங்களுடைய இலக்க பார்த்தாங்களோ அவங்கள வேரோட புடுங்கி தூக்கிடுச்சு. இப்போ என்ன பண்றது? இது உன்னோட வேலை இல்ல.
யாராவது காப்பாதுக்கா. வேலை முடிஞ்சதா? பாதி தான் முடிஞ்சிருக்கு. போலாம். இவன் இந்த உதய் எங்க போனா? போய் பாத்ரூம்ல போய் பார்த்துட்டு வா போ. பாத்ரூம்லயும் இல்ல. ஓ காட். லேக்கா சீக்கிரம் வா. உதய், உதய், நீ என்ன நினைச்ச? நீ ரெண்டு காதலர்களை பிரிச்சிடலாம் நினைச்சியா? என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுரு, என்ன மன்னிச்சிரு. அப்படியா? இப்ப வந்து மன்னிப்பு கேக்குற நீ? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அப்பா அம்மா முன்னாடி என் மானத்தை வாங்குறேன்னு சொன்னல நீ. இங்க பாருங்க, உங்களால தப்பிக்கவே முடியாது, நிச்சயமா மாட்டுவீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உன்னையும் மனோஜையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டா 7 ஜென்மத்துக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. முன்னாடி வராதன்னு சொன்ன, முன்னாடி வராதன்னு சொல்றேன். அவனை பிடி. என் கிட்ட வராத தள்ளியேறு, கிட்ட வராத தள்ளியேறு. வா. நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராதா? இல்ல யாருக்கும் வராது. ஆனா உதயோட பாடி இப்படியே கீழே கடந்துச்சுன்னா நிச்சயமா யாருக்காவது சந்தேகம் வரும். அப்போ என்ன பண்ணலாம்?
நம்ம உடனடியா இப்போ உதயோட பாடியை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை மறைச்சும் வைக்கணும். சீக்கிரம் வா. இவன் எங்க போனா? இப்ப நம்ம நிச்சயமா மாட்டிப்போம். நான் முதல்ல இருந்து உன் பேச்ச கேட்டிருக்கவே கூடாது. என்ன லேக்கா நீ இந்த மாதிரி தைரியத்தை நீ விட்டுட்டனா நம்ம நிச்சயமா மாட்டிப்போம். இப்ப என்ன பண்றது? நம்ம உடனடியா இப்போ இந்த ஊரை விட்டே போய் ஆகணும். வா போலாம். சார் 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 என்னது, உங்க ஒய்ஃபே உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களா? ஆமா, என் பொண்டாட்டியும் என் வீட்டு ஓனர் அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணி நான் சுயநினைவு இழக்கிற வரைக்கும் எனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சப்போ அப்ப கீழே ஏதோ சத்தம்லாம் கேட்டுச்சு. அப்ப நான் கீழே போய் பார்த்தப்போ அப்ப அவங்க என்னையும் கொல்ல ட்ரை பண்ணாங்க. அப்பதான் எனக்கு இந்த நிலைமை ஆச்சு. அவங்க 2 பேரும் எங்க? வீட்ல. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. கடைசியில ஆர்த்தியும் லேக்காவும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க தகுதியானவங்களும் தான். அது வேற ஒண்ணும் இல்ல, நீதியோட கூண்டு. அவங்க 2 பேரோட தனிப்பட்ட பேராசையினால கணவன் மனைவிங்கிற ஒரு புனிதமான உறவை அவங்க களங்கப்படுத்திட்டாங்க. உதயோட சாமர்த்தியத்தினால இல்ல அவனோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், அவங்க 2 பேரோட பிடியில இருந்து அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறமா அவனே அவங்க 2 பேரோட கெட்ட எண்ணத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டான். ஒரு திருமண பந்தத்துல எப்ப விரிசல் ஏற்படும்னா ஒரு 3வது மனுஷன் மூக்க நுழைக்கும் போது மட்டும்தான். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, எப்பவுமே அவங்க 2 பேருக்கு இடையில மட்டுமே இருக்கிற காதல், நம்பிக்கை, பிரைவசி இது எல்லாத்தையும் பத்திரப்படுத்திக்கணும். ஒருவேளை இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு விதத்துல 3வது மனுஷன் மூக்க நுழைச்சிட்டானா அப்பதான் இவங்களுக்கு இடையில இருக்கிற அந்த புனிதமான உறவு உடைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன போராடினாலும் அது நல்லா இருக்காது. ஒருவேளை ஏதாவது ஒரு மனுஷன் வேறொருத்தர் மேல ஈர்ப்பை ஏற்படுத்தி அவங்க கிட்ட போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க யோசிக்கக்கூடிய முதல் விஷயம், அவ எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியோட ஸ்டெப்பும் ரொம்ப மோசமாதான் இருக்கும். இந்த கதையோட நான் உங்க சுதா சந்திரன் இப்போதைக்கு விடை பெறுகிறேன். ஒரு புது கதையோட மறுபடியும் ஒரு புது எபிசோட்ல உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். இது அநியாயத்தோட எதிரொலி.